சமாதானம், சுக பலன், ஆரோக்கியம், சத்துவம், தைரியம், உற்சாகம், கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய பலன்கள், அபிஷேகங்கள், வல்லமைகள், கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்த போகிறதுக்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்த பெரிய காரியம் செய்யும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் செய்த நன்மைகள் சாட்சி இருக்கிறார். சாட்சி சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 58ஆம் சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து கூட சேர்ந்து நாம் வாசிப்போம். ஜனவேமா சங்கீதம் 58. மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யால் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாய தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாய கேள்வி செய்கிறார்கள். பூமியிலே உங்கள் கைகளில் கொடுமையை நிறுத்தி கொடுக்கிறார்கள். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்த முதல் பேதலித்து இருக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய்யை சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கின்றது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். தேவனே, அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடு. கர்த்தாவே, மாடு சிங்கங்களே, கடமாய் பற்களை நொறுக்கி போடு. கடந்தோடுகிற தண்ணீரை போல அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை கொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவுது. கரைந்து போகிற நத்தையை போல ஒழிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முத்திர பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையோ எரிந்து போனதையோ அவர் சுழற்காற்றினால் அடித்து கொண்டு போவார். பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழ்வான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கருடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்று மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று மனுஷன் சொல்லுவான். வார்த்தைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் அனுபவம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரை நடத்துவாராக. அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து சொல்லுவோம். நமக்கு வருகிறான ராஜையா தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கரங்களை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மோடு பேசும்படியாக நம்மை கூட்டி சேர்த்த அன்பிற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அழைத்த பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டினை அவர்களுக்கும் சபையார் அவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். யாருக்கு நன்மையானதை தருவார்? வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 84:11 வசனம். நாம் கேட்ட வசனங்களிலேயே ஆண்டவர் மறுபடியும் நமக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கும்படி நம்மோடு பேசும்படி விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 84:11. தேவனாகி கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காகிறார். எல்லா கரங்களை கட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நாம் வாசிக்கும் போது யாருக்கு நன்மை கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்து உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குகிறார் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை மீண்டுமாய் நாம் கவனிக்கலாம். மீண்டுமாய் இன்னொரு முறை நாம் வாசிக்க கவனிப்போம். தேவனாகிய கர்த்தர் அவர்தான் சூரியன், அதாவது பூமியிலே மனிதர்களுக்கு ஒளி கொடுக்கிற சூரியன், வெளிச்சம் கொடுக்கிற சூரியன். சூரியன் வெளிச்சம் கொடுக்காவிட்டால் பூமியிலே மனிதர்கள் இருளிலே நோய் பிடித்து அழிந்து போவார்கள், உயிரினங்கள் அழிந்து போகும். சூரியன் இருந்தால் தான் ஜனங்களோ உயிரினங்களோ பிழைக்க முடியும். ஒரு மரம் செடி கொடி எது வைக்கணும்னாலும் வளர்க்கணும்னாலும் அதுக்கு கூட சூரிய வெளிச்சம் ஒளி தேவைப்படுகிறது. அப்போ ரொம்ப முக்கியமான வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் சூரியன் தான். இந்த சூரியன் நமக்கு இயேசுவாக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கேடகம் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை வாழ வைக்கிறவர், நமக்கு உயிர் கொடுக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிக்கும் போது மகிமையை அருள்வார். மகிமைனா என்னன்னா, பூமியில நடக்காத காரியங்களை தேவனால் நடத்தப்பட்டு ஆண்டவர் மகிமை அடைகிறார், உயர்த்தப்படுகிறார், அவர் வெற்றி சிறந்திருக்கிறார் என்ற அர்த்தம். தொடர்ந்து வாசிக்கும் போது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காகிறார். வழங்குவார் என்று அர்த்தம். வழங்காகிறார்னா அவர் வழங்குவார் என்று அர்த்தம். உத்தமமாய் நடக்கிற யார் யார் உத்தமமாய் நடக்கிறோமோ அவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார். யாருக்கு நன்மையானதை தருவார்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை தருவார். இன்றைக்கு வாசித்த சங்கீதத்தில் இருந்து தான் இந்த சத்தியம் நமக்கு வருகிறது. இன்றைக்கு வாசித்த சங்கீதத்திலே அவர்கள் பொய், அந்த இடத்துல இந்த சங்கீதத்தில் என்ன சொல்றான்? பொய் பேசுவார்கள், பொய்யை உடையவர்கள், பொய்யை பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் அந்த வசனத்தை கண்டுபிடிச்சது யார்? பாருங்க, வாசிங்க. நல்ல கவனிங்க. துன்மார்க்கர் அவங்க கர்ப்பத்தில் இருக்கும் போதே, துன்மார்க்கர்கள் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவங்க பொய்யை உடையவர்களாக இருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிங்க. பிறந்தது முதல் பொய் சொல்லியே நடக்கிறாங்க. அதனால வழி தப்பி போறாங்க, வழி தப்பி நடக்கிறாங்க, வழி தப்பி வாழ்கிறாங்க.
சரியான வழியில அவங்க வாழல, சரியான வழியில அவங்க நடக்கல. துன்மார்க்கர் எல்லாரும் வழி தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். நீங்க பார்க்கிற, பொய் பேசுகிற, சண்டையிடுகிற, போராட்டம் பண்ணுகிற, நீதிக்கு விரோதமாய் செயல்படுகிற, அசுத்தமாய் பேசி வாழ்கிறவர்கள், அநியாயமாய் வழி நடந்து வாழ்கிறவர்கள் எல்லாம் வழி தப்பி போகிறார்கள். தொடர்ந்து வாசிங்க. இல்ல 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 அந்த வசனத்தையே திருப்பி வாசிங்க. வேதளிக்கிறார்கள், பொய் சொல்லி வழி தப்பிக்கிறாங்க. பேசுறதே பொய்யா இருக்கிறது, பொய் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அதுல இருந்தா நம்மகிட்ட பேசுறாரு. அப்போ பொய் சொன்னா நமக்கு நன்மை கிடைக்காது. உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு, உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் நல்ல வழியை காண்பித்து, நல்ல ஆலோசனையை கொடுத்து, நல்ல வழியிலே நடத்தி அவர்களுக்கு நன்மை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் பொய் சொல்லாமல் வாழ வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும், தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னிடத்துல பொய் சொல்லி வாழ்கிற பழக்கம் இருந்தால் அதை என்னை விட்டு நீக்கிவிடும். அப்படி பொய் சொல்லி நடக்காதபடிக்கு உண்மையாய் உத்தமமாய் நடக்க என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் சந்ததியையும் நடத்தும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் என்ன பேசுறாரு? ஒட்டுமொத்தமா நமக்கு சொல்லுகிற தேவனுடைய கருத்தும் வார்த்தையும் என்ன? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கொடுப்பார். ஆமென். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை கொடுப்பார். அப்ப நம்ம உத்தமமாய் நடக்கும்படிக்கு நம்ம இன்னும் சுத்திகரிக்க வேண்டும். அதாவது இவ்வளவுதான் நமக்கு பரிசுத்தம் என்று நாம் தீர்மானிக்க கூடாது. நாளுக்கு நாள் தேவனுக்குள்ள நம்ம உத்தமமாய் நடக்கிறதுக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், நம்மை அர்ப்பணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணம் நமக்கு தவறாய் போய் கொண்டிருக்கிறது சொன்னா நம்மிடத்துல ஏதோ உத்தமம் இல்லை, உண்மை இல்லை, ஆகினாலே தான் வழி மாறி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பேசுகிறது நமக்காக மாத்திரமாவே, வேற யாருக்கும் அவர் பேசல, நமக்காக மட்டும்தான் அவர் பேசுறார். ஆமென். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? வெளிப்படுத்தல் 17:14 சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவர், அவருக்குள்ளே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். வேதத்தை பாருங்கள், வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவருடைய ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள். யார் அவரோடு கூட இருக்கிறவர்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய சபையை உடையவர்கள் தான் அவரோடு கூட இருக்கிறவர்கள். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. உங்களை எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கிறார், இந்த சபைக்கு அழைத்திருக்கிறார். நீங்க இந்த சபைக்கு வரணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பேர், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த பட்டணத்துல, இந்த கிராமத்துல, இந்த வட்டாரத்துல, இந்த தொகுதியில, இந்த தாலுகாவில் நீங்கள் கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தருக்கென்று நன்மைகளை சுதந்திரிக்க ஆண்டவருக்கு ஸ்தானாதிபதியாக தேவனுடைய சத்தியத்தின்படி நீதிமான்களாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாசியுங்கள். அப்படி நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கும்போது, தேவன் நம்மை அழைத்திருக்கும் போது நாம் எப்படி இருக்கிறோம்?
உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரோடு இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் கலப்படம் இருந்தால் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் பொய் இருந்தால் அதை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். தேவனே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். வேதவசனத்தால் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்ப நமக்கு ஆசீர்வாதம் குறைவாக இருந்தால் என்ன காரணம்? நாம் உண்மையை விட்டு தவறி இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் அதை உணர்வடைய வேண்டும். சிலர் உணர்வே இல்லாம இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. உணர்வுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். உணர்வடைந்து நாம் ஜீவிக்க வேண்டும். உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வெள்ளம் வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் அவர்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள். தங்களை குறித்து யோசிக்கவில்லை, சந்ததியை குறித்து யோசிக்கவில்லை, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசிக்கவில்லை, உணர்வே இல்லாமல் இருந்தாங்க. ஜலப்பிரளயம் ஸ்தோத்திரம், நோவாவையும் நோவாவின் மகன் 3 பேரையும் மருமகள் 3 பேரையும் நோவா மனைவியையும் இவர்கள் எல்லாம் வேலைக்குள்ள போயிட்டாங்க, சபைக்குள்ள போயிட்டாங்க. ஆண்டவர் வேலையை இழுத்து மூடி சாவி எடுத்துக்கொண்டார். மழை பெய்கிறது. 40 நாள் விடாத மழை பெய்த பொழுது அங்கே எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜலப்பிரளயம் வெள்ளம் வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் அவர்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் உணர்வுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய வேண்டும். அப்பதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். நாம் வாசித்த வெளிப்படுத்தல் 17-14 அவர்கள் ஜெயிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆட்டுக்குட்டியானவரோட கூட பிசாசை, மாம்சத்தை, உலகத்தை, அசுத்த காரியங்களை, பாவத்தை, பொல்லாங்கை ஜெயிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் உணர்வுள்ளவர்களாக இருந்து ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக மாற வேண்டும். நாம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். தனிமையிலே வேதத்தை வாசிக்கும் போது, நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாக இருக்கிறோமா? வளர்ந்து இருக்கிறோமா? ஆண்டவருடைய காரியத்தில் பொறுமையா இருக்கிறோமா? பொய் பேசாம இருக்கிறோமா? உண்மையா இருக்கிறோமா? உத்தமமா இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை குறித்து ஆராய்ந்து சரிபடுத்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புரவாய் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 2:10 சொல்லுகிறதை பாருங்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். சோத்திரம். பாடுகளை குறித்து நீங்க பயப்படக்கூடாது. நீங்க படப்போகிற பாடுகளை குறித்து நீங்க பயப்படக்கூடாது. பாடுகளுக்கு பயப்படக்கூடாது. விசுவாசுக்கு பயப்படக்கூடாது. பொல்லாங்குக்கு ஸ்தோத்திரம் பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து ஜீவிக்கிறவர்களாக நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நமக்கு ஞானத்தை தருகிறார், நமக்கு அறிவை தருகிறார். ஸ்தோத்திரம். நாம் படப்போகிற பாடுகளை குறித்து நாம் பயப்படாமல் என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவர் சோதனையின் வழியாக நம்மை நடத்தினாலும் பிசாசானவன் நம்மை குற்றவாளி என்று தீர்த்து, நம்மை குற்றம் தீர்த்து காவலில் போட்டாலும் ஆனா அந்த உபத்திரவம் 10 நாள் தான். அல்லேலூயா. அதற்கு பின்பு ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வாழ்நாள் முழுவதும் நாம உண்மையா இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குமா? ஜீவ கிரீடம் கிடைக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். எல்லாரும் கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஜீவ கிரீடம் தருவார். ஜீவ கிரீடம் நமக்கு கிஃப்ட் தருவார், பிரதிபலன் தருவார். நம்ம உண்மையா இருந்ததற்கு ஒரு மேன்மையை தருவார். அல்லேலூயா. உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். பாருங்க,
நீங்களும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. அந்த ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் அது தொடர்ந்து நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் சரியாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. எத்தனை காரியம் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தல் 2:10 எத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது? பாடுகள், சோதனைகள், பிசாசினுடைய குற்றச்சாட்டுகள், காவல், உபத்திரவம், மரண பயம், மரண ஸ்தோத்திரம் காரியங்கள் வந்தாலும் கூட நமக்கு 5 வகையான காரியங்களிலே நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். பாடுகளில் ஜெயிக்கணும், பிசாசுகிட்ட ஜெயிக்கணும். இப்போ யாரும் எல்லாரும் குற்றப்படுத்துவாங்க, எல்லாரும் குற்றப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம குற்றவாளி இல்லை. அல்லேலூயா. நம்ம யாரும் இல்லை, குற்றவாளி இல்லை. ஏன்னா நம்ம நீதியை பேசி உண்மையை பேசி வாழ்றோம். ஆனால் உலகத்தில் என்ன செய்யணும்னா சில நலத்திட்டங்களை கூட கவர்மெண்ட்டில் வாங்கிறதுக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லி தான் வாங்க வேண்டியிருக்கு. இல்லையா? பொய் சொல்லி தான் வாங்குறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறார். அந்த பொய் சொல்லாம வாங்கணும்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம சரியா ஜீவிக்கணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் நம்மளை குற்றவாளியா பார்ப்போம், ஆனா நம்ம குற்றவாளி இல்லை. அல்லேலூயா. ஆமா, நம்ம உலகத்திற்கு நாம நீதியாய் நடப்பது அவர்களுக்கு குற்றமாய் இருக்கும். அவர்களுக்கு அது தண்டனை நமக்கு இவங்களாம் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இப்போ பொதுவாக எடுத்துக்காங்களா, இந்திய தேசத்துல இந்துக்கள் தான் வாழணும், கிறிஸ்தவம் வாழக்கூடாது. அது அவங்க சொல்ற குற்றம், அவங்க நினைக்கிற குற்றம். இந்திய தேசம் இந்துக்களுக்கு மட்டும்தான், கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு அமெரிக்கா தான் அவங்க தேசம் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. அது அவங்களுக்கு நீதி. அதை நம்ம குற்றமாக நம்ம மேலே தருவாங்க. ஆனால் அப்படி அல்ல. சர்வ பூமிக்கும் சர்வ வல்ல தேவன் இயேசு எல்லாருக்கும் ஆண்டவர். அதான் சர்வ சிருஷ்டிகர் அப்படின்னு இருக்கு. சர்வ தேவன், சர்வ வல்ல தேவன் இருக்கு. இன்னைக்கு நம்ம வாசித்த வசனத்துல ராஜாவும் ராஜாதி ராஜா வெளிப்படுத்த 17-14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் எப்படி இருக்கிறாரா? ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அது அதனுடைய அர்த்தம், பூமியிலும் அவர் ராஜா, பரலோகத்திலும் அவர் ராஜா. பூமியையும் அவர்தான் ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறார், பரலோகத்தையும் அவர்தான் ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆனால் பூமியிலே நமக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். பரலோகத்தில் நாம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு இங்கேயே நமக்கு சுதந்திரம் தந்திருக்கிறார். நீ நல்லவனாகவும் வாழலாம், கெட்டவனாகவும் வாழலாம். நீ உண்மையாகவும் வாழலாம், நீ பொய் சொல்லியும் வாழலாம். ரெண்டும் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம தான் செலக்ட் பண்ணி நல்ல வழியில நடக்க நம்மை அர்ப்பணித்து நடக்க வேண்டும். ஆமென். ஒரு அல்லே சொல்லுங்க. ஆகையினால பாடுகளுக்கு நீங்க பயப்படாதீங்க. பாடுகள் இருந்தா, கஷ்டம் இருந்தா, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறோம், நீதியாய் வாழுகிறோம், பரிசுத்தமாய் வாழுகிறோம். பாடுகள் இருந்தா, கஷ்டம் இருந்தா, சோதனை இருந்தா, காவல் உபத்திரவம் இருந்தா, பிசாசின் தொந்தரவுகள் இருந்தா நீங்க பயப்படாதீங்க. நமக்கு பிரதிபலன் உண்டு, நமக்கு ஜீவ கிரீடம் உண்டு. இதுல நம்ம ஜெயிக்க முடியும். அதுதான் நம்ம வெளிப்படுத்தல் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஆட்டுக்குட்டியானவர், பரலோகத்தின் தேவனானவர். ஆட்டுக்குட்டி என்று எதுக்கு வேதம் சொல்லுதுன்னு சொன்னா, உங்களுக்காக நீங்கள் செய்து வருகிற தவறுகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, சென்ம கர்ம பாவங்களுக்காக இயேசு ஆட்டுக்குட்டியாய் பலியாகி ரத்தம் சிந்திருக்கிறார். அதனாலதான் அவர் ரத்தம் சிந்திருக்கிறதுனால நமக்கு ஜெயம் உண்டு. ரத்தத்தினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் நமக்கு என்ன உண்டு? ஜெயம் உண்டு என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த விஷயத்துல நீங்க காம்ப்ரமைசன் பண்ணி கொள்ளவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய் சொன்னாலும் பரவாயில்ல, பொய்யாய் வாழ்ந்தாலும் பரவாயில்ல,
அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. உண்மையா தான் வாழணும், உண்மையா தான் நடக்கணும் அப்படின்னு நீங்க நல்ல தீர்மானத்தோடு நீங்க நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. 1 யோவான் 1:9 வாசித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு இப்படி உண்மையாய் உத்தமமாய் வாழும்படி சொல்லுகிறார். அவர் யார் பாருங்க, வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. 1 யோவான் தன்னுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்குகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மை சுத்திகரித்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மையாக இருக்கிறார். அதனாலதான் அவர் நமக்கு தகப்பன், நமக்கு தேவன். அவர் வழியில நடக்கிற நாமும் கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கணும்னு நம்மை அர்ப்பணித்து உண்மையாய் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஜீவியத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படி நம்ம உண்மையா ஜீவிக்கும் போது 2 வகையான காரியங்கள் பிரதிபலன் நமக்கு வருகிறது. உண்மையாய் ஜீவிக்கும் போது, சாட்சியாய் ஜீவிக்கும் போது, ஆண்டவருக்காக பயந்து, ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கும் போது, பொய்யெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உலகத்தோடு ஒட்டி வாழாதபடி, ஓடாதபடி கர்த்தரோடு ஒட்டி வாழும்படியாக நாம் நம்மை தீர்மானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு 2 பிரதிபலன் தருகிறார். என்னெல்லாம் தருகிறாரு? உண்மையாக இருக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குவார். எல்லாரும் சொல்லுங்க. உண்மையாக இருக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குவார். உண்மையாக உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்குவார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு நன்மையை கொடுப்பதற்காகத்தான் நம்மிடத்தில் பேசிக்கிட்டு கொண்டிருக்கிறார். நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும், நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும், உண்மையாய் நடந்து நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும். உண்மை உள்ளவர்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார். உண்மை உள்ளவர்களாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம் உண்டு. நமக்கு உண்டு, நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டு. பரிபூர்ண ஆசீர்வாதம்னா என்ன? நம்ம உடுக்க உண்ண உணவு, தங்க வீடு, போக வாகனம், இவைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்து, நம்முடைய பிள்ளைகளுக்கும் தந்து, நம்மை சந்தோஷமாய் நடத்துகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடந்த நிகழ்ச்சியை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 11:11 வாசிங்க. தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவர் அவரை குறித்து வேதத்துல கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 30 வசனங்கள் எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள். விசுவாசத்திலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி சாராளுக்கு பலன் கொடுத்து பிள்ளைபாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவள் பிள்ளையை பெற்று அவள் கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. வானம், பூமி, உலகம் காண்கிற எல்லாமும் மாறி போனாலும் இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். சொன்னதை நிறைவேற்றுவார். கடந்த நாட்கள்ல ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதாவது ஒரு மாநிலத்தில் மழை நிறைய பெய்து அந்த மாநிலமே பாதி இடங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. நம்ம இந்தியாவில் அது என்ன மாநிலம்? யாராவது பார்த்துருக்கீங்களா? அஸ்ஸாம். அழிந்து கொண்டு இருக்கிறோம். அதில் பாருங்க, ஆடு, மாடு, மனுஷன் எல்லாத்தையும் வாய்க்கு கொண்டு தண்ணி. யாரும் காப்பாற்ற முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாது, யாரும் அந்த இடத்துல அவர்களுக்கு சகாயம் பண்ண முடியாது. அப்படி சகாயம் பண்ண போனாலும் அவங்களே அந்த தண்ணி வாங்கிட்டு போயிருக்கும். முடிவு காலம் அவ்வளவு கொடுமையான காலம். ஆனால் தேவன் நம்மை பாதுகாப்பாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக ஆண்டவருடைய ஆலயத்தில் வைத்திருப்பதற்கு காரணம் நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. ஒரு குடும்பம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு அவங்க மாடியில் மேலே ஏறி நிற்கிறாங்க. மாடி மேலே ஏறி நிற்கிறவர்கள் ஏதோ தப்பிச்சுக்கணும் அப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க.
கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டை விட ஒரு மடங்கு அதிகம் தண்ணி வந்து அந்த மாடியில இருக்கிற எல்லாரையும் வாங்கிட்டு போகுது. நம்ம அந்த வீடியோல அவங்க அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி போறதை பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் அப்படியெல்லாம் ஆபத்துக்கு பொல்லாப்புக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு லாரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது டயர் வெடிச்சுட்டான். டயர் என்ன செஞ்சுட்டு நம்மளை வெடிச்சு 7-8 பேர் செத்து போயிட்டாங்க. டயர் வெடிச்சு மக்கள் செத்து போயிட்டாங்க. அப்போ இதுலெல்லாம் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அப்போ அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் சூரியனும் கேடகமுமானவர். சொல்லுங்க, சூரியனும் கேடகமுமானவர். கேடகம் சொன்னா பாதுகாக்கிறவர். நம்மை இம்மட்டும் பாதுகாத்திருக்கிறார். அதற்காக நம்ம அவரை ஆராதிக்கணும், அவருடைய ஆலயத்துக்கு வரணும், நன்றி பலி காணிக்கை செலுத்தணும், தேவனை துதிக்கணும், தேவனை பாடணும், தேவ வசனத்தை தியானிக்கணும். அவர் எங்கும் என்றும் எப்போதும் இன்றும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய உண்மை நிமித்தம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் பொய் பேசுவதை தவிர்த்து, தவறான வழி செல்வதை தவிர்த்து நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தினந்தோறும் நம்முடைய ஜெபத்தில் நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நான் நமக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கணும், நீதி உள்ளவனாய் இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நீதி, பரிசுத்தம், உண்மை, இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். ஜெபித்தால்தான் தேவன் நம்மை தொடர்ந்து பாதுகாத்து அதுல வழிவிலகாதபடி நம்மை நடத்துவார். ஆமென். ஒரு அல்ல சொல்லுங்க. பைபிள கவனிச்சிங்களா? பரலோகத்துக்கு யாரு போவாங்களாம்? நிறைய பணக்காரனா இருக்கிறவங்க போக மாட்டாங்க. நிறைய மனுஷர்களுடைய அந்தஸ்து உடையவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. யார் போவாங்களாம்? உண்மையும் உத்தமமான அவர்கள் தான் ஆண்டவருடைய பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்போ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பொய் பேசுவதற்கு நம்மை அடிமையாக்கக்கூடாது. உண்மையாய் இருக்க நம்மை வழிநடத்த ஆண்டவரிடத்துல நாம் ஸ்தோத்திரம் உதவி கேட்டு நாம் என்னத்தெல்லாம் சகிக்கணும்? பாடுகளை சகிக்கணும், சோதனையை சகிக்கணும், உபத்திரவங்களை சகிக்கணும். மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்துவாங்க, நம்ம சண்டை போடும்படியா நம்மளை குற்றப்படுத்துவாங்க, நம்ம காயப்படுத்துவாங்க, நம்ம கண்ணீரோட வைப்பாங்க. அதுலேயும் நம்ம சகிக்கணும், பொறுமையா இருக்கணும். அப்படி பொறுமையா இருந்து நாம் வசனத்தின்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் யோபுவை குற்றப்படுத்தினாங்க, யோபு நண்பர்கள் குற்றப்படுத்தினாங்க, யோபு ஒய்ஃப் குற்றப்படுத்தினாங்க, அவருக்கு விரோதமாக அவரை பார்த்தவர்கள் எல்லாரும் யோபுவை குற்றப்படுத்தினாங்க. யோபு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உண்மை உள்ளவனாக இருந்தான். மரண பரியந்தம் அவனுக்கு வியாதி வந்துச்சு, இழப்பு வந்துச்சு, எல்லா செல்வமும் போயிட்டு, எல்லா வீடும் போயிட்டு, ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை. கடைசியில அவன் மனைவி அவனை வீட்டை விட்டு வெளியில் தள்ளிட்டாங்க. அவன் ரோட்ல உட்கார்ந்து அவன் கதறிக்கொண்டு துதித்து கொண்டு ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். அப்போ கூட அவன் மனைவி சொல்றா, நீ தெருவில் இருக்கிறது கூட எனக்கு வேதனையா இருக்கு, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி செத்து போன்னு சொல்ற. அப்படி சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலை யோபு எப்படின்னா, வைத்தியக்காரன் பேசுவது போல் பேச வேண்டாம், இந்த தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமை வந்தாலும் அதை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு நல்ல ஒரு போதனையை அவனுக்கு கொடுத்து அதை சொல்ல வைக்கிறார். தேவனிடத்தில் உண்மை பெற்ற நாம் தேவனிடத்தில் தீமை வந்தாலும் நம்ம உண்மையா இருக்கணும். நம்ம நன்மை வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும், தீமை வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெயிக்கணும். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க. ஒருவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே 100 ஸ்தோத்திரம் போடுவாங்க. 100 ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிக்கும் போது அந்த சோதனைகள் அவரை விட்டு விளையும். அந்த ஒரு நல்ல பாதுகாப்பு சந்தோஷம் வந்துடும். சரி, அப்படியும் வரலன்னா அடுத்து 1000 ஸ்தோத்திரம் போடுவாங்க. எத்தனை ஸ்தோத்திரம்? 1000 ஸ்தோத்திரம். நம்முடைய மாநிலத்தை நடத்துகிற அரசில் நம்முடைய சபாநாயகராக இருக்கிறவர் தினந்தோறும் 1000 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் அவர் அடுத்தடுத்து வேலைகளை செய்கிறார். பாருங்க எவ்வளவு
உண்மையாக இருந்தால் தேவன் அவரை இம்மட்டும் நடத்தி எந்த இடத்துல வச்சிருந்தாலும் அவர் உண்மையாக இருக்க அவர் வாய் பேசுகிறது. ஆராய முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார்னு அவர் சட்டமன்றத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறார். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது தேவன் உயர்த்துகிறார், உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார். நமக்கு பிரதிபலன் ஜீவ கிரீடம் தருகிறார். அல்லேலூயா. ஜீவ கிரீடம் தருகிறார், ஆசீர்வாதம் தருகிறார், நன்மைகளை வழங்குகிறார். அல்லேலூயா. உண்மையாக இருக்கிறவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? ஜீவ கிரீடம், ஆசீர்வாதம், நன்மைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஜீவ கிரீடம், ஆசீர்வாதம், நன்மைகள். அல்லேலூயா. தேவன் நமக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருப்பார். என்ன வராது? தீமை வராது. அல்லேலூயா. பொல்லாப்பு வராது. அது நமக்கு வராது, அது நமக்கு கிடையாது. அதை தேவன் உறுதிப்படுத்துகிறார். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நீங்க உண்மையா இருங்க. இந்த முதல் ஆராதனையில் கர்த்தர் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஸ்தோத்திரம். நன்மை உண்மை உள்ளவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு என்ன? உண்மை உள்ளவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறார், நன்மை வழங்குகிறார். நன்மை நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நன்மையானதை தருகிறவர். நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் சபைக்கும் நன்மையானதை தருவார். நாம் ஜெபிக்கிற காரியத்துல நன்மைகளை தருவார். நாம் விரும்புகிற காரியத்துல நன்மையை தருவார். ஒருவேளை அது நமக்கு பிசாசு தடைகளை, போராட்டங்களை, யுத்தங்களை, உபத்திரவங்களை கொண்டு வந்தாலும் அதிலே நமக்கு ஜெயம் தருவார். அல்லேலூயா. யார் நமக்கு ஜெயத்துக்கு உதவி செய்கிறவர்? சொல்ல மாட்டீங்களா? ஏசப்பா ஆட்டுக்குட்டியானவர். 17-14 வாசி முடிச்சுவோம். வெளிப்படுத்த 17-14 நீ ஏற்கனவே வாசித்த வசனம் வாசிங்க. அல்லேலூயா. யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் ஜெயிப்பார்கள். ராஜாதி ராஜாவா இருக்கிறபடினால், கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறபடினால், அவரோடு கூட இருக்கிறபடினால் நாம் ஜெயிக்கிறவர்கள், ஜெயம் பெறுகிறவர்கள். அல்லேலூயா. ஜெயம் பெறுகிறவர்கள். நாமும் ஜெயிப்போம், நம்முடைய குடும்பமும் ஜெயிக்கும். அடிமையாகி அழிந்து போக மாட்டோம். சோதரம். வேதனையிலே, இல்லாமையிலே நாம் துவண்டு போக மாட்டோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார், ஜீவ கிரீடத்தை தருவார், நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார், நன்மைகளை தருவார். தீமைகள் நமக்கு வராது. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் உடைய கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதி. எல்லாரும் கண்களும் முடி சத்தமா சோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் வாழ்ல முந்தி பலனடைய தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிசாசை, உபத்திரவத்தை, சோதனையை குற்றப்படுத்துகிற நிலவரத்திலே தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தீமை வராதபடிக்கு நன்மையினாலே நம்ம நிரப்புகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரீமாகா ராகா ரூலாபா காதா ராகா ராபா ஷகா ராகா ரூலாபா தியா. இயேசுவின் நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய சபையை ஆசீர்வதிக்கிறோம். உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே தொடர்ந்து எல்லாருக்கும் நன்மைகளை கொடுத்து சந்தோஷமாய் நடத்துவீராக, ஆசீர்வாதமாய் நடத்துவீராக, ஜெயிக்கிறவர்களாய் நடத்துவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வார்த்தை எல்லாருக்குள்ளும் நன்மைகளை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நன்மையானதை நமக்கு தருவார். யாருக்கெல்லாம் நன்மையானதை தருவார் என்ற அழகாக வார்த்தையின் மூலமாக நம்மளோட ஆண்டவர் பேசியிருக்கிறார். கண்டிப்பாக அந்த மாதத்தில் அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்து தேவனுடைய நடத்துவார். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம்.
விஷயமாக ஒரு பாடல் பாடும்போது ஆண்டுக்காக நமக்காக செலுத்தி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் இந்திய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சபையில் இப்பொழுது போல ஆராதனைகள், ஊழியங்கள், சமூக நடத்தல்களுக்கு கலந்து கொள்ளுங்க. விசேஷமாய் வருகிற வார ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி அருமையான மகன் ஜான் ரவி அவருடைய மனைவிக்கு சீமந்த நன்றி ஆண்டவருடைய ஸ்தோத்திரப்பட்டவர்கள் நீங்கள் வந்து மாணவர்கள் நடக்கிறது கலந்து கொள்ளுங்கள். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லா காரியங்களும் வாய்ப்பு கொண்டு வராங்க. கர்த்தருக்கு நாமம் மகிமைப்படுவதாக வீட்டு ஜெபங்கள் கூட்டங்கள் இப்பொழுது போல இருக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு நாமம் மகிமைப்படுகிறது. வேண்டும் வேண்டும் உமது ஆசீர்வாதம், வேண்டும் வேண்டும் உமது ஆசீர்வாதம். தேவா என்னை ஆசீர்வதித்திடும், இப்பொழுதே ஆசீர்வதித்திடும். சொல்லப்பட்டது போல இயேசுப்பா உங்களை உள்ள பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று சொன்னாங்க. இயேசுப்பா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஒவ்வொருக்கும் கட்டளையாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பேன் என்று சொன்னார். இயேசுப்பா ஒவ்வொருவருக்கும் சரிந்து விழும்படியாக ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறேன். இயேசுப்பா பரத்திலிருந்து ஒவ்வொருக்கும் ஒத்தாசை அனுப்பித்தாங்க. ஆண்டவரே இயேசுப்பா கையிலே எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீ செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னாரே. இயேசுப்பா அவர்களுக்கு இயேசுப்பா களஞ்சியங்கள் நிரம்பிய வைத்ததாக ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறார். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாங்க ஆண்டவரே. இயேசுப்பா இந்த காணிக்கை இயேசுப்பா ஆலயத்தின் இயேசுப்பா தேவைகளை சந்திக்க முடியாமல் நம்ம செவிகள் அதிக ஆத்மாக்களை இயேசுப்பா நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரத்தாவே பிஷப்பையாவை ஆசீர்வதிங்க, பிஷப்பாமாவை ஆசீர்வதிங்க, 2 பிள்ளைகளே ஆசீர்வதிங்க. வந்து இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுப்பா ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கக்கூடிய செய்கிறதுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலவரை கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்ததுக்காக, மூலம் ஆண்டவர் பேசுவதற்காக, மாதம் முழுவதும் தேவனை வந்து நன்மையானவர்களை காரியங்களை செய்ய போகிறதுக்காக கர்த்தரை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாரம் முழு நடக்கிற இந்த மாதம் முழு நடக்கிற எல்லா ஜபங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற இந்த ஜான் ரவியுடைய மகள் அந்த மனைவியுடைய ஸ்ரீமத ஜபத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படி, இயற்கை சாதகமாக்கி தரும்படி, பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலனை கட்டணபடி, நல்ல ஆசீர்வாதமாய் பிள்ளை பெற்றெடுக்கிற மகளுக்கு உதவி செய்யும்படியாக பிள்ளை சபையாராய் ஊழியர்களாய் தேவ பிள்ளைகளாய்
சொந்த பதங்களாய் வந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்க அந்த ஜெபத்தை கத்திர ஆசீர்வதிக்க கத்திரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 கடந்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நடத்தி தருவியாக நாங்கள் நமக்கு ஆண்டவர் பலிகளை ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து வழிநடத்தும். கர்த்தர் இந்த வெயில் கொடுமையெல்லாம் மாற்றி நல்ல ஒரு நம்முடைய பட்டணங்களை கிராமங்களில் ஒரு நல்ல மழையை தேவர் கட்டணபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு, ஆண்டவரே எங்கள் பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு, எங்கள் சென்னை, ஆண்டவரே காஞ்சிபுரம், ஆண்டவரே செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு நல்ல ஆண்டவரே தண்ணீர் பஞ்சம் நீங்கத்தக்கதாக எங்கள் தேசங்களிலே தகப்பன எங்கள் பட்டணங்களிலே கிராமங்களிலே மாநிலங்களிலே ஆண்டவரே நல்ல மழையை தேவன் கட்டணபடியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அழிவிக்கிற மழை அல்ல ஆண்டவரே, கர்த்தாவே ஆசீர்வாதத்தின் மழையினால் ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி பலப்படுத்தும் கிருபைக்குள் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து வழிநடத்தும் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், சுகம் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடும் சபையார் யாவரோடும் என்னென்னையும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை